ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ருசிக்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சூப்பரான டேஸ்டியான திக்கடி. இது செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டவோ இல்லை நீங்கள் டின்னரவோ சர்வ் பண்ணலாம். இதை மாஸ்டர் செஃப் தமிழில் இந்த ரெசிபியை ப்ரெஷர் டெஸ்ட் டாஸ்கில் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஈஸியான டேஸ்ட்டான ரெசிபி. வாங்க இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு அன்னாசி பூ, கொஞ்சமாக கல்பாசி, இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் இதில் ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கலாம். அந்த இஞ்சி பூண்டோட ராஸ்மல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த ராஸ்மல்லாம் போனதுக்கப்புறம் கொத்தமல்லி இலையும் புதினா இலையும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஆயிலே கொத்தமல்லி இலையும் புதினா இலையும் வதங்கும் போது உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ இதில் 2 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. 2 தக்காளியும் நல்லா பொடியாக நறுக்கியும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா தக்காளி நல்லா அரைச்சி பேஸ்ட்டாகவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வதக்கிக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். நான் காஷ்மீரி ரெட் சில்லி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நார்மல் ரெட் சில்லி போட்டிங்கன்னா 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க போதும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வதங்கணும். இந்த அளவுக்கு ஆயில் பிரிஞ்சு வர அளவுக்கு வதங்கினதும் நம்ம மட்டன் சேர்த்துக்கலாம். நான் எலும்போடு சேர்ந்த மட்டன் தான் ஒரு 300 கிராம் சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் ஒரு 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி குக்கரை மூடி ஒரு 15 நிமிஷம் ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுங்க போதும். இப்போ இன்னொரு கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. நல்ல பொடியாக நறுக்கின வெங்காயம் ஒன்று சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கும் போதே இதில் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கி இந்த மாதிரி நல்ல கோல்டன் ப்ரௌனாக வந்ததும் மட்டன் கீமா ஒரு 200 கிராம் சேர்த்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு மட்டன் கீமா கிடைக்கல அப்படின்னா நல்ல மட்டன் போன்லெஸ் பீஸ் எடுத்து மிக்சியில் அரைச்சி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், அதுவே தண்ணி விடும். இப்போ இதில் கொஞ்சமாக மிளகாத்தூள், மஞ்சள் தூள், கொரியாண்டர் பவுடர், உப்பு இது எல்லாம் சேர்த்து இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் நேரம் அந்த கீமாவை நீங்கள் வதக்கிட்டே இருந்தீங்கனாலே அதுலேயே நல்லா தண்ணி விடும். தண்ணிலாம் நான் எக்ஸ்ட்ரா சேர்க்கவே இல்லை, அதே அதில் விடுற தண்ணி தான். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா சூப்பராக இந்த மாதிரி நல்லா ட்ரையாக குக் ஆகி வந்துடும். இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ இதில் கொஞ்சமாக பெப்பர் பவுடர், அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், அப்புறம் கொத்தமல்லி இலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ நமக்கு சூப்பரான ஒரு மட்டன் கீமாவும் ரெடி ஆகிட்டு இது நம்ம ஸ்டஃப் பண்ணி செய்ய போகிறோம். ஸோ இது ரெடியாக இருக்கட்டும். இப்போ மாவு ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுலில் 1 கப் அளவு அரிசி மாவு இல்லைனா இடியாப்பு மாவு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க இருக்கிற ஹாட் வாட்டரை இதில் சேர்த்துக்கோங்க. 1 கப் மாவுக்கு ஒரு 1.25 கப் வரைக்கும் தண்ணி தேவைப்படும். ஃபஸ்ட்டு 1 கப் நான் அப்படியே ஊற்றிட்டேன். நல்லா சூடாக இருக்கணும் தண்ணி. இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டான கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மீதி இருக்கிற தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு கொஞ்சம் சேர்ந்து வந்ததும் கையை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நல்ல சாஃப்டான ஒரு மாவு கிடைக்கிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கணும். பாருங்கள், இப்போ நல்ல சாஃப்டாக மாவு நமக்கு கிடச்சிருச்சு. இந்த மாவு காயாமல் இருக்கிறதுக்கு மேலே 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். அப்போனா மாவு உங்களுக்கு சட்டுன்னு காயாது. இப்போ இதில் கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்து நல்லா உருட்டிட்டு உங்களோட பெருவிரலை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஷேப் கிடைக்கும். இதுதான் திக்கடிக்குள்ள ஷேப்பு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் ஃபுல்லாகவே அப்படியும் செய்யலாம். இல்லைனா கொஞ்சம் நல்ல பெரிய பால் எடுத்து இந்த மாதிரி உருட்டிக்கிட்டு லைட்டாக உள்ளே ஒரு சின்ன ஸ்டஃபிங் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஒரு சின்ன குழி இருக்கிற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இது உள்ளே நம்ம மட்டன் கீமா செஞ்சு வச்சுருந்தோம்ல அதை இது உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. இப்போ இதை நல்லா எந்த சைடும் அந்த பிரேக் இல்லாத அளவுக்கு, விரிசல் இல்லாத அளவுக்கு நல்லா உருட்டிக்கோங்க. இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன்னா
இப்போது நம்மளோட மட்டன் எப்படி வந்திருக்குன்னு பார்த்துடலாம். பாருங்கள், நமக்கு மட்டன் சூப்பராக வந்துருச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதில் வந்து நல்ல துருவின தேங்காய் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் தேங்காய் பேஸ்ட்டாகவும் அரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இது வந்து நல்லா கொதிக்க வைக்கணும். இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சிட்டு இருக்கும்போது நம்ம செஞ்சு எடுத்து வச்சுருக்கிற இந்த ரைஸ் ஃப்ளார் திக்கடியை வந்து எல்லாத்தையும் இதில் போட்டுடலாம். எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் நீங்கள் கரண்டி வச்சு கிண்டக்கூடாது. கிண்டினீங்கன்னா அந்த மாவு கரைஞ்சிரும். அதனால் இந்த மாதிரி லைட்டாக சுற்றி விடுங்க. இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் கழித்து நீங்கள் கரண்டி வச்சு எல்லாமே அந்த தண்ணிக்குள்ளே இருக்கிற மாதிரி செட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் அப்படி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பரான திக்கடி மசாலா ரெடி ஆகிடும். இதுக்கு மேலே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு வந்து ஒரு பருப்பு துவையல் ரெடி பண்ணிடலாம். நான் துவரம் பருப்பை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து அதை நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 2 வரமிளகா, 2 பூண்டு, ஒரு சின்ன சைஸ் புளி, உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா துவையல் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம பிளேட் பண்ணிடலாம். ஒரு பிளேட்டில் நம்ம செஞ்சு எடுத்த திக்கடி மசாலா வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம செஞ்ச பருப்பு துவையல், இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், கொஞ்சமாக கடுகு, அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சூடாக இருக்கணும் இந்த ஆயில். இதை வந்து அப்படியே மேலே ஊற்றி விட்டுருங்க. சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த திக்கடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் பருப்பு துவையலுக்கு எல்லாத்தையும் வறுத்து கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இதே மாதிரி நிறைய மாஸ்டர் செஃப் தமிழ் ரெசிபி நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இது திக்கடி பீஸா, இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா லிங்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, போய் செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் கிரில்டு ஆரஞ்ச் மோர் மிளகா கேக், ஸ்மோக்கி சம்பாரம்னு ஒரு ரெசிபி, இதுவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த எல்லா ரெசிபியும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த எல்லா ரெசிபியும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.